நம்ம சீமானையும் அண்ணாமலையும் பேச நீங்க எந்த வகையிலும் உங்களுக்கு வந்து அது என்னையா சொல்லுவாங்க, அருகதையா? அருகதை அது கிடையாது அப்படின்னு யார் சொன்னா? அவங்க தான் சொல்றாங்க. எப்ப ஓடி ஒளிஞ்சாரு? எப்ப ஓடி ஒளிஞ்சாரா? போன வாரம் தான் ஓடி ஒளிஞ்சாரு. அண்ணாமலையை கண்டு அஞ்சிய டிஆர் பாலு. அப்படி இவர் சொல்ற நாளையில எங்களுக்கு டைம் கிடைக்கும். உங்களுக்கு அப்படி என்ன வேலை? அன்னைக்கு உடம்பு சரியில்லைங்க சார், நாங்க வரலங்க சார் நீதிபதி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தது யாரு? டிஆர் பாலு அவர்கள் தான். ஆமா. ஆனா பார்த்தா 2 மணிக்கு ஃபிளைட் ஏறி எங்கேயோ போய்கிட்டு இருக்காராம். பதில் பேசுங்க என்னுடைய கேள்விக்கு. அண்ணாமலையும் சீமானும் ஆளுமை மிக்க தலைவர் வர முடியுது, ஏன் அவங்க இத்தனை வருஷம் காலமா சிஎம்மா இருக்காரு, அதுக்கு முன்னாடி துணை முதல்வராக இருந்தாரு, அமைச்சராக இருந்தாரு, மேயராக இருந்தாரு, ஸ்டாலின் பேர் வரலங்கிறேன். இளம் தலைவர் உதயநிதின்றீங்க, அவர் பேர் வரலன்றேன். ஆளுமை மிக்க தலைவர்ல ஏன் இவங்க 2 பேர் வர்றாங்க? ஏன் விஜய் பேர் வரல? கூச்சமாவே இல்லை அப்படி பேசுறதுக்கு. என்ன கூச்சம்? நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன், அண்ணாமலை சீமானி இவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க, யா கேள்விக்கான பதிலையே காணும். ஆமா அவன் கிடக்குறான் இவன் கிடக்குறான் இப்படித்தான் சொல்றீங்களே, பதில் பேச மாட்டேங்க. அவனுக்கு என்ன வேலை பகல்ல? அவனை உள்ள விட்டது யாரு? எல்லாம் நாங்க தான். அதான் அப்ப காசு வாங்கிட்டீங்க. ஆமா. அப்ப இங்க பாதுகாக்க மாட்டீங்க. ஆமா. அவன் விஜய் மாட்டிக்கிட்டாருங்கிட்ட வந்து. ஆமா. ஆமா ஆமாண்ணா விஜயை கண்டு பயப்படுறீங்களா? என்னையா பயப்படுறீங்க? நான் என்னத்துக்குப்பா பயப்படணும்? நாங்க இங்க பாரு, பயங்கிறது எங்களுக்கு எப்பயுமே இல்லப்பா. இருந்துச்சு. இல்ல ஈடி வந்துச்சுன்னா பயம் வருது. ஈடிக்கெல்லாம் நான் சிபிஐ வந்தா பயப்படுறீங்க, ஈடி வந்தா சிபிஐ, ஈடி, இன்கம் டாக்ஸ், அமலாக்கத்துறை, இதுக்கெல்லாம் பயமே இல்ல. அப்புறம் ஏன் உதயநிதி ரொம்ப நாளா வாய் திறக்காம இருந்தார்? ஐயா வணக்கம். வணக்கம். நேற்று ஒரு சர்வே நடத்திருக்காங்க ஜனநாயகம் ஃபவுண்டேஷன் அப்படின்றவங்க. அதாவது ஆளுமை மிக்க தலைவர் யாரு அப்படின்றதுல சீமா நம்பர் 1ல் இருக்காராம், 2வது இடத்துல அண்ணாமலை இருக்காராம். 2 பேருமே எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்திலே போகாதவங்க. அவங்க பேர் முன்னிலையில் வருது, என்ன காரணம்? அப்போ உங்க ஆளுங்கெல்லாம் என்னாச்சு? இல்லப்பா, அவங்க வந்து வம்பா பேசுறானுங்கல்ல. என்ன வம்பா பேசுறாங்க? நீங்க வம்பா நடந்துக்கிறீங்க, அதனால வம்பா பேசுறாங்க. நாங்க நடந்துக்கிறோம் நாசமா போக. யாரு? மக்கள். மக்கள் இல்ல, அது என்னத்தையாவது அண்ணாமலை உருட்டுவான். அண்ணாமலை பேசுறது 100% உண்மைன்னு சொல்லுது சர்வே ஒண்ணு. அப்படின்னு எந்த சர்வே சொல்லுச்சு? மக்கள் எடுக்கிற சர்வே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை உருட்டினானே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு டைம் டு டைம் அவன் பேசினான், இன்னார்ட்ட பேசினானெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு அறிக்கை விட்டானே. ஏன் நீதிமன்றத்தில் கொண்டு கொடுக்கல? அங்க கொடுத்தானே, இது உனக்கு யார் கொடுத்தான்னு சொல்லி லாக் பண்ணுவீங்க, அதனால கொடுக்கல. அப்புறம் என்ன மஸ்துக்கு நீ பேசுற? பேசுறாரு இருக்குது, மிரட்டுறீங்களே. அவன்கிட்ட இருக்குதா இல்லையானா பொண்டாட்டிட்டு போய். இது தவறு, இது அநாகரிகம். அதனாலதான் நீங்க ஆளுமிக்க தலைவர்ல வரமாட்டீங்க. இருக்குது. அண்ணாமலை அநாகரிகம் பேசுறேன்னா உங்களுக்கு அப்படியே இல்ல. அதனாலதான் இப்ப 400 கோடிக்கு இப்ப ஒரு நிலம் வாங்கி அவர் பாடு. நீங்க பத்தின கோடிக்கு வாங்குனீங்க. எது? அவராச்சும் 400 கோடியா? நீங்க எக்கச்சக்கமா வாங்கிருக்கீங்க. அவர் ஓப்பனா நான் பிசினஸ் பண்றேன், ஒய்ஃப் பண்றாங்க, நான் அதை பாத்துக்கிறேன், அதுல வருதுங்க. அப்ப நான் எப்படிங்க சாப்பிடுறதுன்னு அவர் கேக்குறாரு. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த சீமானும் நம்ம சீமானையும் அண்ணாமலையும் பேச நீங்க எந்த வகையிலும் உங்களுக்கு வந்து அது என்னையா சொல்லுவாங்க, அருகதையா? அருகதை அது கிடையாது அப்படின்னு யார் சொன்னா? அவங்க தான் சொல்றாங்க. அதாவது நல்ல மனுஷன் சொன்னா நல்லா இருக்கும். நல்ல மனுஷனா யாரு? நாரவாயில சொன்னா நல்ல மனுஷனா யாருன்னு சொல்லுங்க. பாரு, அண்ணாமலையினுடைய வாய் நாரவாயி. யார் சொன்னா அப்படி? நான் தான் சொல்றேன். ஆமா, அவர் வாயில வந்து கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதினு வருது இல்ல, அப்ப நாரவாய் தான். சரியா? அந்த வார்த்தைகளை பேச நல்ல வார்த்தைகளே வராது. ஏன் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதிலாம் நல்ல வார்த்தை கிடையாதா? அவங்கள பத்தி பேசுறது இல்ல, அவங்கள பத்தி இறையூரா பேசுறது. அவர் உண்மையை நடக்கிறத பேசுறாரு. இப்ப அது தெரியாம தான் மக்கள் வந்து ஆளுமிக்க தலைவர்ல சீமானுக்கு அண்ணாமலைக்கும் கொடுத்துருக்காங்களா? யார் ஓட்டு போட்டா? மக்கள் தாயா? எந்த மக்கள் ஓட்டு போட்டு? தமிழ்நாட்டு மக்கள் தான். தெலுங்கு மக்களா சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்களா? ஆமா, சர்வே நடத்தினப்ப சொல்லியிருக்காங்க எல்லாரும். ஓஹோ, நானும் கூட தான் சர்வே பண்ணி நான் பண்ணேன். ஆண்மை மிக்க தலைவர் எங்க முதல். ஆண்மை மிக்கனா? ஆண்மை மிக்க இல்ல, ஆளுமை மிக்க. ஆளுமை மிக்கவா? குழப்பத்தை கொண்டு வந்தீங்க தமிழ்நாட்டுல. எங்களுடைய ஸ்டாலின் ஐயா தான். அது வந்து நீங்க திமுக ஆளுகளா பார்த்து போய் எடுத்திருப்பீங்க. திமுக கேட்கல, எல்லாத்தையும் கலந்துதான் கேட்டோம். அப்படிலாம் நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க சர்வே. நாங்க எப்பயுமே கதை. சரி, மக்கள் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. ஆளுமை மிக்க தலைவர் அண்ணாமலையும் சீமானு சொல்றாங்கல்ல, இதுக்கு சீமானுக்கு முதல் இடத்தையும் அண்ணாமலைக்கு 2வது இடத்தையும் கொடுத்தவங்க ஏன் உங்க தலைவருக்கு இந்த இடத்தை கொடுக்கல? 1ஐயும் 2ஐயும்
ஏண்டா எவனோ ஒருத்தன் ரோட்டில் போகிற நாய் சர்வே எடுத்துச்சுன்னா அதை போய் வச்சுக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்குறியா? உனக்கு நியாயமா இருக்கா? அந்த எவனோ ஒருத்தன் எடுத்ததை வச்சு தான் நீங்க நிறைய வாட்டி பில்டப் பண்ணிட்டு தருவீங்களா, ஞாபகம் இருக்கா? நாங்கள் அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். ஆளுமிக்க தலைவர் ஸ்டாலின், மக்களுக்கான தலைவர் ஸ்டாலின், விடியல் ஆட்சி தலைவர் ஸ்டாலின், இதெல்லாம் சொன்னது யார்? நீங்க தானே. இல்லை, இதெல்லாம் அதே சர்வே தான், இதே சர்வே கொடுத்தவங்க தான் இதெல்லாம். அப்படியா? நாங்கள் சர்வே நம்புகிற ஆளுகளும் இல்லை, சர்வே எடுக்கிற ஆளுகளும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன தான் எடுப்பீங்க? நாங்கள் மக்களின் நலனுக்காக, நாம் நாட்டு மக்களின் நலனை. நான் கேட்கறது ஒரு கேள்வி. சட்டமன்றத்துக்குள்ளே போகாதவங்க 2 பேர், அந்த 2 பேரை தான் மக்கள் இன்னைக்கு உச்சரிக்கிறாங்க. என்ன காரணம்? இப்போ அவங்க உண்மையை பேசுறாங்களா? திமுக திராணி இல்லை அந்த 2 கேள்விக்கு பதில் பேசுறதுக்கு? உண்மையை தவிர எல்லாம் பேசுறாங்க, அதனால தான் அவங்கள சொல்லி. சரி, சைதாப்பேட்டை கோர்ட்ல வந்து நான் குறுக்கு விசாரணை பண்றேன்னு அண்ணாமலை வந்தாரு. எதுக்கு உங்க டிஆர் பாலு ஓடி ஒளிஞ்சாரு? எப்போ ஓடி ஒளிஞ்சாரு? எப்போ ஓடி ஒளிஞ்சாரா? போன வாரம் தான் ஓடி ஒளிஞ்சாரு. அண்ணாமலையை கண்டு அஞ்சிய டிஆர் பாலு. அப்படி இவர் சொல்ற நாளையில எங்களுக்கு டைம் கிடைக்கும். உங்களுக்கு அப்படி என்ன வேலை? அன்னைக்கு உடம்பு சரியில்லைங்க சார், நாங்க வரலங்க சார் நீதிபதி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தது யாரு? டிஆர் பாலு அவர்கள் தான். ஆமா. ஆனா பார்த்தா 2 மணிக்கு ஃபிளைட் ஏறி எங்கேயோ போய்கிட்டு இருக்காராம். ஆமா. அப்புறம் பார்த்தா சென்னையில போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எஸ்ஆருக்கு எதிராக. உடம்பு சரியாதவர் பண்ற வேலையா அதெல்லாம்? ஆமா. பயந்துட்டோம்னு ஒத்துக்கங்க. அண்ணாமலையை கண்டு நாங்க பயந்துட்டோம். திமுக ஒரு ஆளு. அப்புறம் யாரு தான் உங்களுக்கு ஆளு? எங்களுக்கு ஆளு மோடி. மோடியை சொல்லு, அமித்ஷாவை சொல்லு. மோடி உங்களோட பெரிய ஆள். அவர் உங்க லெவலுக்கு வரவே மாட்டார். உங்களெல்லாம் அண்ணாமலை வச்சு அட்டாக் பண்ணிடுவார் அவரு. ஆமா ஆமா. அண்ணாமலை கேள்விக்கு பதில் பேச முடியல, நீங்களும் அண்ணாமலை விமர்சிக்க உங்களுக்கு என்ன? நான் ஸ்டார்டிங் சொன்ன அதே அருகதை இருக்கிறது. அண்ணாமலை முதல்ல மனுஷனா? நீங்க முதல்ல மனுஷனா? நான் மனுஷனா இருக்க போய் தான். நீங்க இல்லையா திமுகவுல? அவங்க எல்லாம் மனுஷனா இருக்க போய் தான் அந்த கேள்வியை நான் வைக்கிறேன் உன்ட்ட. சரி கேளுங்க. அண்ணாமலை மனிதனா? மனிதன் தான். ஒரு ஐபிஎஸ் தன்னுடைய பதவியை விட்டு மக்களுக்காக, மக்களின் குரலா ஒழிக்கிறதுக்காக வந்தாரு. அப்படியே அவர் சம்பாரிச்சிட்டாருன்னு பொறுக்கல. அவர் சம்பாரிச்சான்னு இத்தனை கேள்வி கேட்டீங்கல்ல. உங்க எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் எத்தனை கோடியில வீடு வச்சிருக்காங்க, எத்தனை இடம் வச்சிருக்காங்க, எத்தனை ஃபேக்டரி ரன் பண்றாங்க, அதெல்லாம் பேசுங்களேன். சொத்து தானே கேட்ட, பொண்டாட்டியை கேட்கல. இல்ல இது கேட்பீங்களா? நீங்க கேட்டு பாருங்களேன். தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் தலைவராக வந்த உடனே எத்தனை பெண்கள் அந்த கட்சியை விட்டு வெளியில போனாங்க? எந்த பெண்கள் வெளியே போனாங்க? எந்த பெண்கள் சொல்லுங்களேன். கஸ்தூரி எப்படி வெளியில போச்சு? கஸ்தூரி எல்லாம் போலங்க தான் இருக்காங்க. கஸ்தூரி இல்லடா, அந்த இன்னொரு ஹீரோயின் நடிச்ச பொண்ணு. தெரியாது, சொல்லுங்க. உங்களுக்கு ஹீரோயின் உங்களுக்கு தான், எனக்கு தெரியாது. தெரியல, வராது. போனா தானே வாயில வரும். டான்ஸ் மாஸ்டர் இருந்து காயத்ரி வெளியே போனாங்க. காயத்ரி எங்க போயிருக்காங்க? எங்க திமுக போகல, அதிமுக தானே வந்திருக்காங்க. காயத்ரி போயிடுச்சு, அப்புறம் கௌதமி போயிடுச்சு. கட்சியில அவங்களுக்கான தேவையான அங்கீகாரம் இல்ல அப்படின்னா போவாங்க வேற கட்சி. தன்னுடைய தேவை எதை நோக்கியோ போவாங்க. எல்லாருமே அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது, அவங்க போறாங்க. ஏன் இப்ப திமுக நிறைய பேர் அதிமுக போல, அதிமுக நிறைய பேர் திமுக வரல, அதெல்லாம் என்ன சொல்றது? நாளைக்கு நான் மதன் கௌரியை கூட்டிட்டு வந்து உனக்கு பேட்டி எடுக்க சொல்றேன். எனக்கு ஏன் கேள்வி பதில் சொல்ல யாரு இங்க திமுக ஆள் கிடையாது. இல்ல மதன் கௌரி கரெக்டா சொல்லுவாரு. என்ன பதில் சொல்லுவாரு? ஒன்ன மாதிரியா பார்த்தா? ஆமா. அட போங்க, உண்மை உங்ககிட்ட கேள்வி கேட்டா மதன் கௌரியை கூட்டு வரேன், கௌரியை கூட்டு வரேன். பதில் பேசுங்க என்னுடைய கேள்விக்கு. அண்ணாமலையும் சீமானும் ஆளுமிக்க தலைவர் வர முடியுது. ஏன் அவங்க இத்தனை வருஷம் காலமா சிஎம்மா இருக்காரு, அதுக்கு முன்னாடி துணை முதல்வராக இருந்தாரு, அமைச்சராக இருந்தாரு, மேயரா இருந்தாரு, ஸ்டாலின் பேர் வரலங்கிறேன். இளம் தலைவர் உதயநிதின்றீங்க, அவர் பேர் வரலன்றேன். ஆளுமிக்க தலைவர்ல ஏன் இவங்க 2 பேர் வர்றாங்கன்ற? ஏன் விஜய் பேர் வரல? நான் கேட்கிறேன். அவர் இப்பதான் வந்திருக்காரு. இத்தனை ஆண்டுகளா மக்களுக்காக குரல் கொடுத்தவங்க யாரு? ஆளுமைனா புதுசா வந்த உடனே கூட்டத்தை கூட்டுறது இல்ல, மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கணும். இந்த 2 பேர் குரல் கொடுத்திருக்காங்க, சீமானும் அண்ணாமலையும். சீமான சொல்லு ஒத்துக்கிடலாம், அண்ணாமலையை சொல்லலாம். டக்குன்னு சீமான் மேல பாசம் வருது. இல்ல சீமான் வந்து அவரு ஒரு நாளைக்கு 3 பிரசம் மீட் பண்றாரு. ரைட், சீமான் வச்சு கேட்கிறேன். சீமான் இப்ப கேட்டாரு, தண்ணிகளுக்கான மாநாடு போட்டாரு. தண்ணியை ஃபுல்லா நீங்க எங்க நாட்டுல எங்க மக்களுக்கு கிடைக்காம ஏதோ ஃபேக்டரி காரனுக்கு கொடுக்குறீங்க, ஏதோ ஆறுகளை எல்லாம் தண்ணீரே இல்லாம மணலை கொள்ளையடிக்கிறீங்க, இதெல்லாம் சீமான் கேட்டிருக்காரு. பதில் சொல்லுங்க அதுக்கு. அவர் அதான் போய் ஆத்துல போய் கேட்க சொல்லு. அவர் ஆத்துல கேட்க முடியாது, ஆத்துல மணல் திருடுறது நீங்க. டேய், இப்ப கடல் அம்மாவுக்கு மாடாறு போடுறாரு. அது கடல்ல நீங்க அடுத்து என்ன கொள்ளை அடிச்சீங்கன்னு இப்ப தெரிய வர. ஆத்துல அடிச்ச கொள்ளைக்கு பதில், ஆத்துல அடிச்ச கொள்ளைக்கு தான் ஆத்துல போய் கேட்க சொல்லு. அதான் உங்ககிட்ட கேக்குறேன். என்கிட்ட கேட்காத, ஆத்துல போய் கேளு. அடிச்சது நீங்க தானே, மணல கொள்ளை அடிச்சது. நாங்க எங்க அடிச்சோம்? நீங்க தான் கான்ட்ராக்ட் கொடுத்து அடிச்சது. நாங்க சொன்னாரா இல்லையா? 12 மணிக்கு பொறுப்பேற்போம், நீங்க 12:05க்கு மாட்டு வண்டியை கட்டிட்டு போங்கடா ஆத்துக்குள்ள மண்ணு அள்ளுங்கடான்னு சொன்னாரா இல்லையா? அவர் சொல்லல. சொன்னாரு, வீடியோ இருக்கு, காட்டவா? அதெல்லாம் என்னத்தையா ஒரு மிமிக்ரி பண்ணிருப்பா. ஐயா, அந்த ஏஐ வந்தது போது திமுக காரர்களுக்கு அப்படியே ஐசிடி வச்ச மாதிரி இருக்கு. எதை சொன்னாலும் ஏஐன்றீங்க. ஆமா ஆமா. செந்தில் பாலாஜி பேசினாரு. அட போயா, பேசினாரு. ஏன் எங்க மண்ணை அள்ளி எங்க உசுர அப்படி வாங்குறீங்க? ஆத்து மணல் அள்ளியாது. ஆத்து மணல் அள்ளி நாங்க என்ன தின்னு செமிக்கிறோமா? பணமா திங்கிறீங்க. அப்படியே பணமா திங்கிறோம். ஏன்டா வீடு கட்டுறது மண்ணுல கட்டாம வேற மண்ணை போட்டு கட்டி ஆத்து மணல்ல தான் கட்டி ஆகணுமா? ஆத்து மணல்ல தான் வீடு கட்ட முடியும். 3 அடிக்கு சொன்னா 30 அடிக்கு தோன்றீங்க.
குளங்குட்டையை வெட்டுங்கன்னா ஆத்துக்குள்ள உட்காந்து குளங்குட்டையை வெட்டிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து எல்லாரும். என்னதான் நடக்குது தமிழ்நாட்டுல? ஆத்துல கொலை. ஆமாயா, மணல புல்ல ஆழ்த்தீங்கன்னா அது குளங்குட்டையா மாறிடுது இல்ல. குளம் தாண்டா குட்டையா மாறும், ஆறு எப்படா குட்டையா மாறும்? நீங்க தான் வெட்டி வெட்டி எடுத்துட்டீங்களே. அது ஆறு தண்ணி வந்தா எல்லாம் அடிச்சிட்டு போயிடும். எங்க அடிச்சிட்டு போகுது? தண்ணி எல்லாம் ஒரு அளவுக்கு தேங்கி நிக்குது. போடா நீங்க காவிரி திருச்சியில பாருங்க, அங்கங்க திட்டு திட்டா தெரியும் பாத்தீங்களா, தண்ணி தேங்கி தேங்கி. அதெல்லாம் நீங்க நோண்ட பண்ணலாம். மண்ணல் நீங்க இல்ல, என் தாய் பூமியின் அப்படியே உடம்பு அப்படியே அக்குநூறா பிச்சு எடுத்துட்டு போறீங்க பாருங்க. திமுக அதெல்லாம் எங்க போய் இந்த பாவத்தை கொட்ட போறீங்கன்னு தெரியல. ஏண்டா எங்களுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு போயிருவீங்க. 32 ஆண்டுகள் ஆண்டான அவனுகெல்லாம் புடுங்கலையா? நாங்க தான் புடுங்கணும். ஆமா ஆமா, போடா லூசு பையன். நீங்க தான் பிளக் பண்றீங்க. ஆமா, அன்னைக்கு ரெட்டியார் எம்ஜிஆர் ஆட்சியிலையும் ஜெயலலிதா ஆட்சியிலையும் அந்த ஆளு ரெட்டியார் தானே கான்ட்ராக்டர். நான் கேட்குற கேள்வி, நீங்க என் கண்ணை குத்தி போட்டீங்க, நான் உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் அவனு தான் உங்க கண்ணை குத்துன, அவனை கேள்வி கேட்கறீங்க? நான் உங்ககிட்ட தான் கேள்வி கேட்க முடியும். நாங்க மணலே உயிரோட தான் கேட்பேன். இந்த 5 ஆண்டு காலத்துல நாங்க மணலே அல்லல. அப்புறம் எப்படி வீடு கட்டிருக்கோல? வீடு கட்டது நாங்க தான் எம்சாண்ட், நம்ம எம்சாண்ட்ல தான் கட்டுறோம். நம்ம ஊர்க்காரன் புள்ள எம்சாண்ட்ல தான் வீடு கட்டுறான். நீங்க இந்த மணல புள்ள அள்ளி வேற மாநிலத்துக்கு விக்கிறீங்க. கேரளாவுக்கு கர்நாடகாவுக்கு ஆந்திராவுக்கு போகுது. அதெல்லாம் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே மணல் இல்லாம வச்சு. ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே சொன்னாரு, அதனாலதான் ஆளுமை மிக்க தலைவரா வந்துட்டாரு. இப்ப ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே மணல் இல்ல ஆத்துல, புரிஞ்சுக்கோ. அந்த அம்மா எல்லாத்தையும் அள்ளி, அந்த அம்மாவும் சசிகலாவும் கூறு போட்டு வித்துட்டு போயிட்டாங்க. நீங்க என்னத்தை வித்தீங்க? நாங்க விற்கிறதுக்கு தான் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் தொடச்சிட்டு போயிடுச்சுல, ஒன்றும் இல்லை. நாங்கள் இப்போ எம்சாண்டு தான் விற்றுக்கிட்டு இருக்கோம். விற்று வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். அவங்க கட்டுற அரசுக்கு வீடு கட்டுறோம்ல, ஹவுசிங் போர்ட்லேருந்து வீடு கட்டுறோம்ல, குடிசை மாற்று வார்த்தை கட்டுறோம். தரமா இருக்கு, இடிஞ்சு கொட்டுதாமே. கண்ணகி நகர்ல நீங்க கட்டி கொடுத்த வீடை போய் பாருங்க. அந்த மக்கள் கண்ணகி நகர்ல நாங்க கட்டல, ஜெயலலிதா அம்மா காலத்துல கட்டின வீடு. கொட்டனே ஜெயலலிதா அம்மா. அந்த அம்மா அதையாச்சும் கட்டி கொடுத்தாங்க. அதை மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது யாருடைய வேலை? மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது எல்லாம் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட். அது யார் கண்ட்ரோல்ல வருது? எங்க இவரு தான். எவரு? ஏவா வேலு. என்ன பண்றாரு அவரு? பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றாரு? கட்டடங்களை. இதைத்தான் சீமான் கேள்வி கேட்கிறார், இதைத்தான் அண்ணாமலை கேள்வி கேட்கிறார். அதனாலதான் அவங்க ஆளுமை மிக்க தலைவரா இருக்காங்க. ஓ அப்படியா? அவங்க 2 இல்லைன்னா எங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஏமாத்திடுவீங்க தானே? ஆமா ஆமா ஆமா. நேரத்துக்கு விரல வாயில வச்சு அனுப்பியிருப்பீங்க. இல்ல ஐஸ் ஃப்ரூட்டை கொடுத்துருப்பீங்க. ஆமா, அப்படி சேஞ்ச் ஆயிட்டீங்க, கொஞ்சம் ஒரு படி மேல போயிட்டீங்க. ஆமா ஆமா. கூச்சமாவே இல்லை அப்படி பேசுறதுக்கு? என்ன கூச்சம்? நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன், அண்ணாமலை சீமானி இவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்விக்கான பதிலையே காணும். ஆமா, அவன் கிடக்குறான், இவன் கிடக்குறான், இப்படித்தான் சொல்றீங்களே, பதில் பேசுறாங்க. ஆமாடா, அவங்க கேட்கிற கேள்வி மனித நேயத்தோட கேட்கணும். மனித நேயத்தோட தான் அண்ணாமலை கேட்டாரு. என்ன கேட்டாரு? இது வரைக்கும் கேட்டதெல்லாம் இப்ப கேள்வியா தெரியலையா? என்ன கேட்டாரு? நீங்க கொள்ளை அடிக்கிறீங்க, உங்க ஆட்சியில கொலை நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இதெல்லாம் கேட்டது யாரு? அண்ணாமலை. சீமான் என்ன கேட்கிறாரு? மக்களை தாண்டி உயிரினங்களுக்கு கேட்கிறாரு. ஆத்து மணல கொள்ளையடிக்காதுன்னு கேட்கிறாரு. என் தாய் மலையை வெட்டி வெட்டி எடுத்து கேரளா கொண்டு போறா, அப்படி வெட்ட விடாதீங்கன்னு கேட்கிறாரு. குப்பையை கொண்டாந்து கொட்டாதீங்கன்னு சீமான் கேட்கிறாரு. 2 பேரும் கேட்கிற கேள்வி எங்களுக்கானது. இந்த கேள்வியை கேட்கிற உங்ககிட்ட இருந்து பதில் இல்லை, என்ன காரணம்? பதில் இல்லையா? ஆமா, நாங்க பதில் சொல்லிட்டு தான் இருக்கோம். என்ன பதில் சொன்னீங்க? கேட்க வேண்டிய கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேண்டிய கேள்வி சரியான கேள்வியா தப்பான கேள்வியா? சரியான கேள்வி. அப்ப அது பேசுங்க. அதான் சொல்றோம்ல, எங்க ஆட்சிக்கு முன்னாடி ஆண்டவங்களே அள்ளிட்டு போயிட்டாங்க. இந்த ஆட்சியில குப்பையை கொண்டாந்து கொட்டுறானா இல்லையா கேரளாக்காரன்? அதான் பிடிச்சாச்சு இல்ல, பிடிச்ச திருப்பி அள்ளிட்டு போக சொல்லி ஒரே ஒரு முறை தான் திருப்பி அனுப்பியிருக்கீங்க. எத்தனையோ முறை வந்து கொட்டிட்டு தான் போய்கிட்டு. அதெல்லாம் இப்ப கழிவுகள்ல இருந்து அனைத்து கழிவுகளும் மருத்துவ கழிவுகளும் வந்து கொட்டுறாங்க. இப்ப கொட்டுறது இல்ல. அட கொட்டுறாங்கயா. இப்படி பேசுனா நான் என்ன பாப்பேன்? வீடியோ எடுக்க மாட்டீங்க நீங்க. ஏப்பா வீடியோ நீ என்ன அவன் பக்கத்துல போய் எடுப்ப, தூரத்துல இருந்தானே எடுப்ப. ஆமா, அப்புறம் என்ன என்ன தடுப்பு வரக்கூடாது? சோசியல் மீடியால கட் பண்றீங்களா டக்கு டக்குன்னு? ஆமா ஆமா, ரொம்ப பேர் சொன்னாங்க. ஆமா, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பேசுறதே வெளியே வர மாட்டேங்குது, உங்க தலைவர் ஸ்டாலின் பேசுறது மட்டும் தான் தெரிய வருது. அதுலயே ஊழல் தான் நடக்குது. பயமா இருக்கோ? ஆமா, ரொம்ப பயம், நடுங்குறோம், அப்படியே கிடு 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 கிடுன்னு நடுங்கிட்டு இருக்கோம். கேட்ட கேள்வி ஒரே கேள்வி. ஆளுமிக்க தலைவர்ல சீமான் முதலிடம், அண்ணாமலை 2ஆம் இடம். உங்களுக்கே இடம் இல்லை, என்ன தப்பு பண்ணீங்க? அது மட்டும் சொல்லுங்க. ஏன்டா எவனோ ஒரு கணக்கு எடுத்தானா, அந்த கணக்கை வச்சுக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டேன்னா இது கணக்குல கூட ஏயா வரலன்னு கேக்குறேன் நான். ஏயா வரலைன்னா ஏஐ வச்சுக்கிட்டு அவங்க ஏதோ பண்றானுங்க. ஏஐ வச்சா? ஆமா, செந்தில் பாலாஜி பேசினாரு, அதுவும் ஏஐல போயிருச்சு, இதுவும் ஏஐல போயிருச்சு. ஆமா ஆமா, ஏஐ வந்தது தப்போ? தப்பு இல்ல. நான் பேச உங்கள்ட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு ஏஐ உங்களை மாதிரி ஒரு ஏஐ கேள்வி கேட்டு அது கூட பதில் சொல்லும் போல. ஆமா, வச்சுக்க. திமுக ஏன் இப்படி ஊழல் செய்கிறது அப்படின்னு கேளு கேளு கேளு. என்னையா பதில் பேசுறீங்க? சரி, சேலத்துல விஜய் அவர்கள் திரும்பி பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கேட்டாரு, மறுத்திருக்கீங்க, என்ன காரணம்? நீ மனுஷன் தானே? என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? ஏஐ மாதிரி தெரியுதா? என்ன? 4ஆம் தேதி கேட்குறாரு. சரி, 4ஆம் தேதி பெரிய கார்த்திகை. சரி, கார்த்திகை தீபம் உனக்கு தெரியும்.
அதுக்கு என்ன அதான் அதுக்கு என்னன்னாக்கா திருவண்ணாமலையிலையும் ஒவ்வொரு முருகன் கோவில்கள்லையும் வந்து அன்றைக்கு வந்து கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நாள். சரி, அன்றைக்கு அன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்ணுவோம்னா எந்த ஊர்லயும் போலீஸ்லாம் இருக்காது, எல்லாம் இங்க கொண்டு வந்துருவான். கொலை பண்றேன் கொலை பண்ணு, கொள்ளை அடிக்கிறேன் கொள்ளை அடி அப்படின்றீங்களா? ஏன் இதெல்லாம் வேற ஊர்ல பார்க்கவே மாட்டாங்களா? பந்தோஸ்து போடணுமா இல்லையா? ஆமா. அப்புறம் காவல் ஏன் சரி அந்த டேட் கஷ்டமா இருக்கு, அடுத்த டேட் கொடுங்களேன். அடுத்த தேதி கேளு. கொடுக்க மாட்டீங்களே, மறுக்கிறீங்களே. இல்ல நீங்க காரணம் சொல்றீங்கயா, இப்படி காரணம் தான் சொல்லி தட்டி கழிக்க பாக்குறீங்களே. இங்க பாரு, ரோடு ஷோவுக்கு அனுமதி இல்ல, கூட்டங்கள் நடத்தலாம். அவரும் கூட்டம் நடத்ததான் இடம் கேட்கிறாரு. அது 4ஆம் தேதி, 4ஆம் தேதி இல்ல 5ஆம் தேதி 6ஆம் தேதி வச்சுக்கோ. நீங்க மறுத்துட்டீங்கன்றே அப்புறம் 5ஆம் தேதி என்னத்தம்மா 4ஆம் தேதி தான்டா மறுத்தோம். நீங்க எப்பவுமே கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களே. எப்பவுமே கொடுக்கலன்னு சொல்லல. விஜய் அறிக்கை கொடுத்திருக்காரு. தம்பி அது தப்பு. எது தப்பு? அவர் சொன்னது தப்பு. அவர் விஜய் சொன்னதே தப்பா? நாங்க ரிட்டனா காப்பியை வேணா நான் வாங்கி வேணா நான் கொடுக்குறேன். ஏன் உங்களுக்கு தாவேகா பத்தி இவ்வளவு பயம்? தம்பி இங்க பாரு, பயப்படுறீங்களா இல்லையா? இங்க பாரு, நாங்க வந்து தாவேகாவுக்கு 4ஆம் தேதிக்கு தான் பெர்மிஷன் ரத்தே தவிர மற்ற தேதிகள்ல நீங்க மேடைகள் அமைச்சு கூட்டங்கள் நடத்துறதுக்கு அனுமதி உண்டு. இல்ல நீங்க எந்த அந்த நொட்ட சொல்றீங்களா? எதா இருந்தாலும் ஏதாச்சும் இல்ல இது தப்பு அது தப்பு. ஆமா, பார்த்து தான் கொடுக்கணும். 41 பேர் செத்து போயிட்டானாடா, யாரா பொறுப்பேற்கிறது? நீங்க தான். என்ன மஸ்துக்கு நாங்க நீங்க தான் பாதுகாப்பு பாதுகாப்பு மொத்தல தவிர திமுக ஆட்சி தான் பொறுப்பு. ஆமா, திமுக பாதுகாப்பு. நான் சுதந்திரமா எங்கனாலும் போவேன், எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய வேலை. நீ சுதந்திரமா போவ, வரி பணத்தை கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கோம். ஆமா, அது நீங்க தான் பண்ணணும். நான் எப்படினாலும் நான் பப்பர் பேன் கூட நடந்து போவேன். பப்பரப்பான்னு போனேன்னா மணல் வண்டிக்காரன் ஏத்தி, மணல் வண்டிக்காரன் எதுக்கு உள்ள வர்றீங்க? சிட்டிக்குள்ள பகல்ல காசு வாங்கிட்டீங்களா? அப்ப ஆமா, மணல் வண்டிக்கு சிட்டிக்குள்ள என்ன வேலை? மணல் வண்டிக்காரன், தண்ணி வண்டிக்காரன், அவனுக்கு என்ன வேலை பகல்ல? எல்லாம் உள்ள விட்டது யாரு? எல்லாம் நாங்க தான். அதான் அப்ப காசு வாங்கிட்டீங்க. ஆமா, அப்ப இங்க பாதுகாக்க மாட்டீங்க. ஆமா, பாவம் விஜய் மாட்டிக்கிட்டாரு உங்ககிட்ட வந்து. ஆமா ஆமா ஆமாண்ணா, விஜயை கண்டு பயப்படுறீங்களா? விஜய் அவர் ஒரு அரசியல் கட்சி நடத்துறாரு, அவருக்கு எங்களுக்கு என்னப்பா இருக்கு? அவர் கேட்கிற தேதி வந்து ஏற்புடைய தேதியா தான் கொடுக்க வேண்டியதானே, பண்ணிட்டு போங்க ராஜா அப்படின்னு விட வேண்டியதானே. அவர் இப்ப உங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப கேட்கல, ஒரு 100 போலீஸை விட்டுருங்க, பழைய மாதிரிலாம் பண்ணல. அவங்களே இப்ப ட்ரைனிங் ரிட்டையர் ஆனாங்க பாத்தீங்களா போலீஸ்காரங்க, அவங்க ரிட்டையர் ஆன போலீஸை வச்சு இப்ப பயிற்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் எப்படி பாதுகாக்கணும் மக்களை, எப்படி தனியா பிரிச்சு ஒண்ணு அவங்க பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேரை வச்சு பண்ணட்டும். நீங்க ஏன் அஞ்சுறீங்க? அப்ப கார்த்திகை நாள் வேற எதுவுமே நடக்க கூடாதா? அந்த தேதி தவிர வேற தேதி கேளுனா முடிஞ்சு போச்சு. நாய கொடுத்தா உங்களுக்கு என்ன? கொடுக்க முடியாது. கொடுத்தால் உங்களுக்கு என்ன? மயிறு அதான் இல்லையே. இல்ல அப்புறம் என்ன பயப்படுறீங்க? இந்த பாரு, கார்த்திகை திருவிழாங்கிறது ஒரு பெரிய திருவிழா. அதுதான் விரதம் இருந்து அன்னைக்கு சாப்பிடுவான். இந்துக்கள் பூரா அன்னைக்கு விரதம் இருந்து சாப்பிடுவான். சாமி வந்து கடல்லாம் சொல்லல, சாப்பிட்டு வான்னு சொல்லுது. சாப்பிட்டு போவான். நான் அன்னைக்கு சுதந்திரமா நடக்கலாம், சுதந்திரமா வண்டி ஓட்டலாம், சுதந்திரமா தோன்றதை செய்யலாம். அது மாதிரி ஒரு பக்கம் மாநாடு போட்டுக்கிறாரு. போலீஸை நீங்க கொஞ்சமா கொடுங்க, அவர் தனியா ஆள் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. பாதுகாப்புக்கு நான் ஆள் வச்சிருக்கேன் அப்படின்றாரு. அவரு சொன்னாருங்கிறதுக்காக நாங்க பாதுகாப்பு கொடுக்காம இருக்க முடியாது தம்பி, புரிஞ்சுக்கோ. அடுத்த நாள் கொடுக்க வேண்டியதானே? அடுத்த நாள் இல்ல, அடுத்த நாள்னா 5ஆம் தேதி என்னத்துக்கு 6-7 கேளு. என்னத்துக்கு வந்துட்டீங்கயா? கொடுக்க கூடாதுதான். ஏன்னு கேக்குறேன். அந்த மாதிரி ஏன் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சாவு நடந்தா யாரு கொடுக்க மாட்டீங்களா? எந்த கட்சினாலும் எந்த கட்சியும் சாவு ஏற்படல. எந்த கட்சினால சாவு ஏற்பட்டுச்சு? ஏன் நீங்க உங்க கட்சியில நடந்ததே இல்லையா? நடந்ததே இல்ல. கூட்டம் வராது உங்க கட்சிக்கு, அதனால நடக்கல. அத பத்தி உனக்கு என்ன கவலை? கட்சிக்கு கூட்டம் வருது, நடக்குது இல்ல, அப்பதான் இல்ல. அப்ப என்ன கூட்டத்துல அந்த மாதிரி சம்பவம் நடக்காம இருக்க பாத்துக்கணும். அதுக்கு கூட்டமே இப்ப ஆக்சிடென்ட் ஆகுது, பஸ் ஆக்சிடென்ட், பஸ்ஸே ஓடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா நம்ம? பஸ் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா இதுக்காக பஸ்ஸே ரோட்ல ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்களா? இது ஒரு சம்பவமே நடந்து போச்சு, ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம். இப்போ திரும்பி அவர் விஜய் வரவே கூடாது, கூட்டம் கூடக்கூடாது, வெளியே வரலன்றீங்க. வந்தா அப்படி சம்பவம் நடக்குது, என்னதான் பண்றது விஜய்? சொல்லுங்க பார்க்க. சொல்லக்கூடாது, பதில் சொல்லணும். சொல்லுங்க. வேற தேதி கேளுன்னு நாங்க சொல்லிட்டோம். கேட்டுட்டாங்க, நீங்க அதுக்கு வந்து 1000 காரணம் சொல்றீங்க. காரணம் சொல்லாம எந்த கட்சியில நான் இங்க பாருக்க, நானும் கட்சி நடத்தினவன். போன உடனே சரி இந்த தேதி நடத்துன்னு சொல்ல மாட்டாங்க. இப்பதானே அதுக்கு முன்னா நான் அதிமுக சப்போர்ட்ல தானே இருந்தேன். கட்சியை கொண்டு இணைச்சேன்னா நடத்த முடியல, என்னால பொருளாதார வசதி இல்ல. கட்சியை கலைச்சிட்டு போனது நீங்க திமுக கொண்டு இணைச்சீங்க. அது ஏன் உனக்கு வலிக்குது? எனக்கு ஆமா, அவங்க நம்பி வந்தவங்க நீங்க நட்டாத்துல கொண்டு போய் அப்படி குழியில இறக்கி விடுறது. குழியில இறக்கல, அவன் நல்ல வசதி வாய்ப்புகளோட நல்லா இருக்கும். திமுக போயிட்டு வசதி வாய்ப்பு வந்துடும். நான் வரட்டுமா திமுகவுக்கு? வசதி வாய்ப்பு வா வா, என்ன தருவீங்க? என்ன தருவோம் இல்லை, வந்த பின்னாடி நீ ஏன் பொழைச்சிக்கோ.
வந்தா பொழைச்சுக்கலாமா? பொழைச்சுக்கோ. அது என்ன திமுகவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கிழிஞ்ச வேட்டி கட்டியிருக்காரு, திமுக வந்தாலும் டக்குன்னு பகுமானமா வெள்ள வேட்டி கலர் கலரா காரு, எப்படி அது? அதுதான் திமுக. அதான் எப்படின்னு கேக்குறேன். அது எப்படின்னு வரி பணம். நீ திமுகவுக்கு வந்து பாரு. அதான் எங்களோட வரி பணம் விளையாடுது. ஆமா, வரி பணத்தை வாயில போடுவாங்க. பழக்கழுத. என்னையா பயப்படுறீங்க? நான் என்னத்துக்குப்பா பயப்படணும்? நாங்க இங்க பாரு, பயங்கிறது எங்களுக்கு எப்பயுமே இல்லப்பா. இருந்துச்சு. இல்ல ஈடி வந்துச்சுன்னா பயம் வருது. ஈடிக்கெல்லாம் நான் சிபிஐ வந்தா பயப்படுறீங்க, ஈடி வந்தா சிபிஐ, ஈடி, இன்கம் டாக்ஸ், அமலாக்கத்துறை, இதுக்கெல்லாம் பயமே இல்ல. அப்புறம் ஏன் உதயநிதி ரொம்ப நாளா வாய் திறக்காம இருந்தார்? 1000 கோடி என்று அமலாக்கத்துறை சொன்ன உடனே இந்த இதுல மதுபான இதுல உதயநிதி வாயை திறக்காம இருந்தாரு. என்ன காரணம்? சுப்ரீம் கோர்ட்ல அதை பத்தி என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க சொல்லுங்க. அதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டானா இல்லையா? கேட்ட கேள்வி. அதுக்கப்புறம் நீங்க யாரு போய் பார்க்கணும், தனியாக சந்திக்கணும், எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. அது வேற கதை. பயந்தீங்களா இல்லையா ஈடியை பார்த்து? ஷோ, மூச்சு முட்டுதுரா. ஈடியை பார்த்து நாங்க என்ன தப்பு பண்ண வந்தாண்டா பயப்படுறோம்? பயந்தீங்க. நாங்க தப்பு பண்ணலப்பா. பண்ணலேன்ற அப்புறம் பண்ணிருப்பேன்னு சொன்னா அப்ப என்ன தப்பு நீ சொல்லு. எது டெல்லி ஆயோக் மீட்டிங் போனோம். ஆயோக் மீட்டிங் 2024 போகாதவர்கள், 2023 போகாதவர்கள், 2022 போகாதவர்கள், 2025 எதுக்கு போனீங்க? எங்களுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் போவோம். தோணதுக்கெல்லாம் போக முடியாது. அதுக்காக ஆட்சியை உட்கார வைக்கல நாங்க. உங்களுக்கு பையனுக்கு பையன் வந்துருச்சு, ஐயோ பையன் மாட்டிக்குவா அப்படின்னு போயிட்டு வந்தீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உண்மை. அங்க போய் யாரை பார்த்தாரு? யாரை பார்க்கல? யாரையுமே பார்க்கல. யாரை பார்க்க? ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து சேர்ந்துட்டாரு. தனியாக சந்திக்கல. யாரையும் சந்திக்கல. ஐயா, மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சந்திச்சீங்களா இல்லையா? சந்திக்கலப்பா. நான் அன்னைக்கு சந்திச்சு என்னென்ன அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆமா, பார்த்து பண்ணிக்குவோன்னு வந்தாரு. அப்ப அந்த பயத்தின் காரணம் என்ன? ஈடி. அதெல்லாம் ஈடியாவது இடியட் ஆகுது. ஈடி எல்லாம் சொல்லும்போது சந்தோஷமா இருக்காரு. உங்களுக்கு பயம் காட்டுது இல்ல அப்பப்ப வந்து? எங்களுக்கு பயங்கிறதே இல்லப்பா. அட இருக்குதியா. சரி, நீயே வச்சுக்கோ. இருக்கா, நீயே வச்சுக்கோ. எங்களுக்கு எதுக்கு அது? அப்படிப்பட்ட பயந்தாங்கொழில் எதற்காக விஜயை கண்டு மீண்டும் பயப்படுறீங்கன்னு கேக்குறேன். எப்பா, யாரை பார்த்து யாருப்பா பயப்படுவா? அப்புறம் கொடுக்க வேண்டியதானே. இது வந்து ஒரு நேரத்துக்கு மலைக்கு முளைச்ச சிரிக்கீரை. இந்த சிரிக்கீரை நாங்க மூங்கில்ரா. எந்த மூங்கில்? நாங்க எந்த காட்டு மூங்கில். வெட்டி போடுவேன். வெட்டி பாரு, வெட்ட துளுத்திக்கிட்டே இருக்கும். ஏது மூங்கிலா? மூங்கில். வெந்நீரை பிடிச்சி ஊத்திட்டா? வெந்நியை பிடிச்சி ஊத்தினா பட்டு போகும். விஜய்ன்ற வெந்நீரையும், அண்ணாமலைன்ற வெந்நீரையும், சீமானன்ற வெந்நீரையும் ஊத்துவான். ஊத்து மூணையும் ஒன்னா ஊத்துனா என்ன? ஊத்து மூணையும் ஒன்னா ஊத்துனா என்ன? ஊத்தானா ஒண்ணுக்கு வரும். யாருக்கு? திமுகவுக்கு இல்ல, விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் சீமானுக்கும். தண்ணியே அவங்க தான்ற வெந்நீருங்க. அதான் அவங்க தான் தண்ணீர் தான். அவங்க ஒண்ணு கிடைச்சாலே தண்ணி வெந்நீர் தானே. அப்ப விஜய்க்கு கொடுக்க மாட்டீங்க மாநாட்டுக்கு இடத்த? 100க்கு 100 கொடுப்போம். எப்ப? அவரு வேற ஒரு தேதி கேட்கட்டும் கொடுப்போம். நீங்க கொடுக்க மாட்டீங்கயா? ஐயா, ஏன் அப்படி நினைக்கிற? அவர் என்ன எங்களுக்கு எதிரியா? இங்க பாரு, பச்சையா சொன்னா எங்களுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப 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 வேணுங்கிற நபர் அவரு விஜய். ஏன்னா அவர் தனிச்சு நின்றாருன்னா ஓட்ட பிரிப்பாரு, நாங்க ஈஸியா ஜெயிச்சு வந்துருவோம். அதுக்கு தான் அப்படி. ஆமா, கால்குலேஷன் அப்படி போகுது. என்ன மாதிரியான சித்தாந்தம், என்ன மாதிரியான அறிவு? ஆமா, டக்குனு கூட்டணி போயிட்டாங்க. கூட்டணி போனாலும் பரவாயில்ல, ஏன்னா இவர் பிஜேபி கூட்டணிக்கு போனாலும் கெளிக்காது. எது கெளிக்காது? பிஜேபி கெளிக்காது. ஓட்டு, பாஜக ஓட்டு, விஜய் ஓட்டு வந்தாலே போதுமே. அதெல்லாம் வராது. ஏன்னா அதிமுக பிஜேபி கூட சேர்ந்ததே நிறைய மக்களுக்கு பிடிக்கல. எந்த மக்களுக்கு பிடிக்கல? அந்த பிடிக்கல. கரெக்ட். வேற இல்ல அவங்க கட்சியில இருக்க பிடிக்கல. அதை இப்ப பிடிக்குதா பிடிக்கலையான்னு பாப்போம் தேர்தல்ல. கட்சிகளை மூக்க கொண்ட விடுறீங்க. உங்களுடைய நாங்க அரசியல் தாண்டா பண்றோம், அவியல் பண்ணல. நான் கேட்கவா திமுக என்ன நடக்குதுன்னு? என்ன நடக்குது? பொதுச் செயலாளர் துரைமுருகனை தூக்கிட்டு அடுத்து யார் பொதுச் செயலாளர் போட போறீங்க? பொதுச் செயலாளர் யாரை போடுவோம்? பொதுச் செயலாளரை போடுவோம். அதான் யாருன்னா ஆம்பளையாளா பொம்பளையாளா? பொம்பளையாலாம் போட மாட்டோம். ஐயா, இப்ப அப்படி சொன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கனிமொழி வந்தாலும் கூட ஆச்சு. அது இப்ப துணை பொதுச் செயலாளரா தானே இருக்கு. துணையில தான் ஒரு ஆள் பொதுவா வரப்போறாங்க. அது கூட வந்தாலும் வரும். கொடுப்பீங்களா? ஏன் நாங்க என்ன கொடுக்கறது? அவங்க கட்சி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாளே நான் திமுக வேட்டி கட்டி ஒரு கட்சியில வந்து சேருவேன். சரி, ரொம்ப சந்தோஷம். கனிமொழி அவர்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க பொதுச் செயலாளர் பதவியை. திமுக உண்மைக்கு பெண் சுதந்திரம் பேசக்கூடிய கட்சி தான். சரி, சொந்த குடும்பத்தில் இருக்கவங்களையே நீங்க இன்னுமே வச்சு எத்தனை வருஷமா அறிவுள்ளவங்க அரசியல் அவங்க மட்டும்தான் உங்க கட்சியிலேயே. அவங்களையே நிப்பாட்டி இப்பதான் துணை பொதுச் செயலாளர் வரை கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் பேசலாமா? பேசலாம். பேசக்கூடாது. சரி. அடுத்த கட்சியை பத்தி பேசக்கூடாது. சரி. பேச மாட்டீங்களே? நீ பேச மாட்டோம். அண்ணாமலை பத்தி பேச மாட்டீங்க? 100க்கு 100 பேசுவோம். இப்பதான் பேச மாட்டீங்கன்றீங்க.
அடுத்தவங்களை பற்றி பேச மாட்டோம். அண்ணாமலை எங்களுக்கு எதிராக பேசும்போது அவருக்கு பதில் சொல்லணும்லடா. பதில் அது சொல்லணும். ஆமா, அவரை பேச நீங்க என்ன எந்த பதில் இங்க பாரு, அண்ணாமலை, சீமான், விஜய், எடப்பாடியார், இவங்க 4 பேத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லித்தான் ஆவோம். அவங்க கேள்விக்கு இது வரைக்கும் நீங்க பதில் சொன்னதே கிடையாது. நான் சொல்லுவேன். அவங்க கேட்ட கேள்வி நான் திரும்ப கேட்டேன். சீமான் சொன்ன கேள்வி கேட்டேன், பதில் சொல்லல. ஆத்து மனத்தை எது கொள்ளையடிச்சிங்க கேட்டேன், பதில் சொல்லல. ஏண்டா ஆத்து மணல அதிமுக காலத்திலேயே எங்கள்கிட்ட இல்ல இல்ல, ஆட்சியில இருக்கா? நாங்க எங்கள்கிட்ட இங்க மணலே இல்ல. இப்ப நீங்க குளத்துல அந்த ஆத்துல மணல் எடுக்கவே இல்லை. ஆத்துல மணலே எங்க ஆட்சியில எடுக்கலப்பா. மலையை வெட்டல, மலையும் வெட்டலப்பா. நான் காட்டவா கொண்ட எந்த மலை எவனா வெட்டி இருப்பான். எவனோ வெட்டுற வேடிக்கை பாத்துக்கிட்டீங்களா தமிழ்நாட்டுல? அத முந்தைய ஆட்சியில வெட்டினது காட்டவா, வெட்டிக்கிட்டு இருக்கத காட்டவா, வெட்டிக்கிட்டு இருந்தா காட்டு காட்டவா, காட்டு காட்டிட்டா திமுக ஆட்சியை விட்டு போயிருமா? திமுக ஆட்சியை விட்டு எதுக்கு போகுது? மலையை வெட்டினா போகணும்ல. அவன் எவனு காட்டி கொடு, நான் அவனை பிடிச்சி உள்ள போடுவோம். அவனை பிடிச்சி உள்ள போடுவோம். திமுக மாநில ஆளுதான் வெட்டுறது. வெற்றவனை தூக்கி உள்ள போட்டுடலாம், கவலைப்படாது. அப்ப திமுக ஆட்சியை விட்டு விளையாட தப்பு செஞ்சா யாருன்னு பார்த்தா பயங்கரவாத சம்பவம் நடந்துச்சு, வெடிகுண்டு. உடனே மோடிங்க அமித்ஷாவும் பதவியை விட்டு விலகணும்னு சொன்னீங்க நீங்க. ஆமா, இங்க தமிழ்நாட்டுல எத்தனை பேர் உயிரிழந்தாங்க? அதுக்கு நீங்க பதவி விலகணுமா வேண்டாமா? எதுக்கா இங்க என்ன வெடிகுண்டா வெடிச்சு? வெடிகுண்டு வெடிக்கல, மக்கள் உயிர் போகுது இல்ல. எதுக்கு போச்சு? டெய்லி 1-2 போகத்தான் செய்யுது. அது 10 கோடி மக்கள் இருக்க நாட்டுல போகத்தான் செய்யும். அப்ப இது என்ன கதை? அது உங்களுக்கு ஒரு சட்டம், மோடிக்கு ஒரு சட்டமா? ஆமா, மோடிக்கு பயங்கரவாதம் அது. இது இது இயற்கை. அதுவும் இங்கே உயிர் போகுது, அங்கே உயிர் தானே போகுது. அது வேற. அந்த உயிர் பாதுகாப்பு. ரைட்டு, சம்பவம் நடந்தவர் அதுக்கு பொறுப்பேற்று பதவி விலகணும். ரைட்டு, சம்பவத்தை நடக்குது, அது ஏதோ எதிர்குரல் கொடுக்காம எதுவுமே கண்டனங்கள் தெரிவிக்காம அமைதியா இருக்கக்கூடிய தேச துறைகள் என்ன பண்ணலாம்? நாங்கள் எப்பயுமே யாரு தப்பு பண்ணாலும் தண்டனையை வாங்கி கொடுத்து தான் பழக்கமே தவிர தண்டனையிலிருந்து தப்பிக்க விட்டு பழக்கம் இல்லை. சரி, இப்ப இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சுல்ல டெல்லியில, அது முன்னாடி பகல்காம்ல நடந்துச்சு, அது முன்னாடி உரியில நடந்துச்சு, புல்வாமா நடந்துச்சு. இதுல பண்ணவங்க சமூகம் பண்ணவங்களுடைய பேர்லாம் என்னென்ன? அவங்களாம் யாரு? அதெல்லாம் இப்ப நம்ம டிபேட்ல பேச முடியாது, பேசக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு பயம் இல்ல, ஓட்டு போயிடும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு தெரியாத ஒண்ணு கேட்டேன்னா தெரியாது, அதான் பயம். அதான் தெரியாதுன்னா அதுக்கு பேர் பயம்னா நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ. அப்போ சீமானும் அண்ணாமலையும் தான் இனி ஆளுமிக்க தலைவர்கள், திமுக கிடையாது. நீ எப்படி வேணாலும் சொல்லு, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. கவலை இல்லை, கவலை இல்லை. மக்களை பத்தியும் கவலை இல்லை. மக்கள் கவலை தான் பெரும் கவலை எங்களுக்கு. அதை ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறோம். நன்றி. நன்றி.